நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மனித உரிமைகளின் தோற்றம் மற்றும் வளர்ச்சிகள். மனித உரிமை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உரித்தான அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்களும் ஆகும். இவை மனிதர்களுக்கு மனிதர்களாக பிறந்தால் கிடைக்கும் உரிமைகளாகும். இவற்றை மறுக்க முடியாது. அடுத்து மனித உரிமையின் தோற்றம். இவ்வுலகில் உள்ள அனைத்து மனித உயிர்களும் பிறக்கும்போதே சமமாகவே பிறக்கின்றன. கிபி 17ஆம் நூற்றாண்டில் மக்கள் இயற்கை உரிமை என மனித உரிமை போற்றிருக்காங்க. கிபி 18ஆம் நூற்றாண்டில் இந்த இயற்கை உரிமைகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றம் பெற்றது. இந்த இயற்கை உரிமைகள் ஒவ்வொரு நாட்டினாலும் ஒவ்வொரு காலங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது. 1791ஆம் ஆண்டு அமெரிக்க உரிமைகள் மசோதாவை இயற்றியது. இதன் மூலம் மனித உரிமைகள் படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்தது. கிபி 19ஆம் நூற்றாண்டில் பல நாடுகள் சுதந்திரம் அடைந்தது. ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமை இயக்கங்களும் 20ஆம் நூற்றாண்டில் இணைத்து நடத்திய பல்வேறு நிகழ்ச்சிகள் மனித உரிமையின் அவசியத்தை உணர்த்தியது. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்க வச்சிருந்த கொள்கைகள் என்னதெல்லாம் அப்படின்னா, அம்சங்கள் அப்படின்னு சொல்றது என்னதெல்லாம் அப்படின்னா, குடியேற்ற கொள்கைகள், பேரரசு கொள்கைகள், முதல் உலகப்போர், சர்வாதிகார அரசுகளின் எழுச்சி, நாசிசம், பாசிசம், இரண்டாம் உலகப்போர். அடுத்து மனித உரிமையின் வளர்ச்சிகள். பண்டைய காலச்சட்டம் நாட்டின் மனித உரிமை என்பது அந்த நாட்டின் ஏகாதிபத்திய உரிமை ஆகும். ஜெனீவா மாநாடு 1864ஆம் ஆண்டு கூட்டப்பட்டது. போர் நடக்கும்போது ஒவ்வொரு போர் வீரனையும் மனிதனாக பாவிக்க வேண்டுமே தவிர எதிரியாக கருதி மனித உரிமையை மறுக்கக்கூடாது. மருத்துவர்கள் நடுநிலை இருக்க வேண்டும். மனித உரிமையில் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தின. மனித உரிமை சட்டத்தின் தோற்றம். கிபி 19ஆம் நூற்றாண்டில் போர் வீரர்களுக்கு அளிக்க வேண்டிய மனித உரிமைகள் பற்றிய சட்டம் இயற்றப்பட்டது. அச்சட்டத்தின் போர் வீரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை சட்டம் என்பது நாடு, மொழி, இன பேதமின்றி வழங்கப்பட வேண்டும். பொதுவாக மனித உரிமை சட்டம் படிப்படியாக வளர்ந்தது. காயமடைந்தவர்களுக்கான மனித உரிமைகள், சிறுபான்மையினருக்கான உரிமைகள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான உரிமைகள், மகளிருக்கான உரிமைகள், குழந்தைகளுக்கான உரிமைகள் என பல பிரிவுகளாக வளர்ச்சி அடைந்துள்ளன. அடுத்து அமெரிக்காவின் பங்கு. அமெரிக்காவில் 1791ஆம் ஆண்டு மனித உரிமைகள் முழுமையாக நிலையை எட்டவில்லை. எனவே ஜான் மேசன் என்பவர் விர்ஜின் மனித உரிமை என்று வரையறுத்து அதன் மூலம் அமெரிக்காவில் மனித உரிமையை வித்திட்டார். அவை முறையே மத உரிமை சட்டம், பத்திரிகையில் சுதந்திர உரிமை, எந்த ஒரு மனிதனுக்கும் மனித உரிமை மறுக்கப்படக்கூடாது என்பதாகும். பிரெஞ்சுக்காரர்களின் பங்கு. பிரெஞ்சு புரட்சியின் விளைவினாலேயே சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டன. இவை மூன்று மக்களுக்கு பொது உடைமை ஆகவும் ஆக்கப்பட்டது. நன்றி.